புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும், குறிப்பாக சைனஸ் தொந்தரவு, சளி தொந்தரவு, ஆஸ்துமா, இது குறித்தான உங்களுடைய கேள்விகளையும் கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ சைனஸ் அப்படின்னும் போது அதுக்கு வந்து கிளைமேட்டே கிடையாது. வெயில் காலத்துலேயும் அந்த பிரச்சனை இருக்கும் சைனஸ் பேஷண்ட்ஸ்க்கு. மழை காலத்தில் இன்னும் கூடுதலாகவே இருக்கும். இந்த சைனஸ் தொந்தரவு அப்படிங்கிறது உடலில் எதனால ஏற்படுது டாக்டர்? இந்த சளி இருக்குது, அது க்ரானிக்காக இருக்கிறதுனால சைனஸ் வருதா, இல்லை சைனஸ் அப்படிங்கிறதே ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனையா? ஓகே, இப்போது நம்மளுடைய சித்த மருத்துவத்தின் பிரகாரம் இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது பீனிச நோய் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதனால் ஏற்படுது? இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு சளி பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு, உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த அறிகுறி வந்து அந்த மாதிரி இருக்கும். மூக்கிலேருந்து நீர் வடியும், இருமல் வரும், கோழைகள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும், தலைவலி, தலைபாரம், இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே இருக்கும். நாம் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா குளிர்ச்சினால் நமக்கு இந்த சைனசைட்டிஸ் வருதுன்ட்டு. ஆனால் நம்ம சித்த மருத்துவத்தின் பிரகாரம் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனைகள் வருது. அதாவது பண்பான பித்தத்தில் சேத்துவம் கூடி பரிசித்தால் பீனிசம் என்னும் நோய் உண்டாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம உடல் வந்து ரொம்ப உஷ்ணம், ரொம்ப அளவுக்கு அதிகமாக உஷ்ணமாக இருக்கும் பொழுது, நம்ம குளிர்ச்சியான விஷயங்கள் சேர்த்துக்கும் பொழுது நமக்கு இந்த தலையில் வந்து நீர் கோர்த்து இந்த மாதிரியான அடுக்கு தும்மல், மூக்கிலேருந்து நீர் வடிகிற பிரச்சனைகள், தலைவலி, தலைபாரம், இதுதான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அப்போது பித்தத்தை நம்ம சமநிலைப்படுத்திட்டு அந்த தலையில் இருக்கக்கூடிய நீர் கோவையை நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னா இந்த சைனசைட்டிஸை நிரந்தரமான ஒரு தீர்வுகள் வந்து கிடைக்கும். அறிகுறிகளுக்கு நம்ம மருந்துகள் எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதுமே இந்த சைனசைட்டிஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆரம்ப கட்ட நிலையில் நம்ம சிகிச்சை எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது தனிப்பட்ட ஒரு நோயாக இருக்கிறது, நுரையீரல் வரைக்கும் பாதிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர்? என் பேர் வந்து ராஜேஷ். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சார்? சிவகாசில இருந்து பேசுறேங்க. சரி, யாருக்காக கேக்குறீங்க? எங்க வீட்டுல ஒய்ஃபுக்காக பேசுறேங்க. மனைவியினுடைய வயது என்ன சார்? 30. உங்க கேள்வியை தொடர்ந்து கேட்கலாம் டாக்டர் கிட்ட. டாக்டர் வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர், எனக்கு ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சொரியாசிஸ் ப்ராப்ளமா இருக்கு. ஓகே. அது பாத்தீங்கன்னாக்கா நாங்க எல்லா ஹாஸ்பிட்டலுமே போயின்னு இருக்கிறோம், எதுவுமே செட் ஆக மாட்டேங்குதுங்க. சரிங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இப்போ எங்க ஒய்ஃபுக்கு வந்து அவங்க சொந்தக்காரில் ஒருத்தருக்கு இருந்ததுங்க. சரிங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிவகாசிலே பார்த்துருக்குறாங்க, அவங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனா நம்மளுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அட்ரஸ் மட்டும் சொல்லல. ஓகே, எந்த இடத்துல பார்த்தாங்க அவங்க? சிவகாசியில பார்த்துருக்காங்க. சிவகாசியில எந்த மருத்துவமனையில சிகிச்சை எடுத்து குணமாயிருக்காங்க? ஆர்ஜிஆர்லயே பார்த்துருக்காங்க, அவங்க குணமாயிருக்குதுங்க. சரிங்க. அவங்க கிட்ட போய் வந்து நம்பர் வாங்காம விட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, கவலைப்பட வேணாம். இப்போ எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? சிவகாசி தான். சிவகாசிங்க. ஓகே, அங்க நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்க நேர்ல போய் சிகிச்சை எடுத்துக்கலாம். எந்தெந்த பாகத்துல அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு உங்க மனைவிக்கு? இங்க முதுகு பின்னாடி பாத்தீங்கன்னா முதுகு பின்னாடி சென்ட்ரல் ஸ்டார்ட் ஆச்சுங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு. சரி. அது பாத்தீங்கன்னா அது அப்படியே வயிற்று பக்கத்துல கொஞ்சம் கை கீழே கையில எல்லாம் ஆயிடுச்சுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பறையணும் வந்துச்சுங்க. நம்ம மருந்து எடுத்து வெளியில வாங்கி சாப்பிட்றோம், அது அதிகமாக தான் ஆகுதே தவிர கம்மியாக ஆக மாட்டேங்குதுங்க. சரி, கவலைப்பட வேணாம். இப்போ மாற்று மருத்துவத்துல இந்த சோரியாசிஸ் வந்து குணப்படுத்த முடியாது, வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற சூழல் தான் எல்லார்கிட்டையுமே ஒரு எண்ணம் இருக்கு. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த சோரியாசிஸ்க்கு நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சோரியாசிஸ்க்கான அறிகுறிகள் என்ன, அதற்கான காரணங்கள் என்ன, அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிறது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வழிமுறைகள் தான் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சோரியாசிஸ்னால் பல வருஷமாக பாதிப்பு ஏற்பட்டவங்க ஒரு 3 மாதத்திலே நம்மளுடைய மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வுகள் கிடைக்கும். ஸோ சோரியாசிஸ்னால் பாதிப்பு ஏற்பட்டவங்க பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த பகுதிகளில் அஃபெக்ட் ஆயிருந்தாலும் சரி. ஒரு சிலருக்கு தலையில் மட்டும் இருக்கும், ஒரு சிலருக்கு கைகளில், கால்களில், அதாவது உள்ளங்கை பாதங்களில் மட்டும் இருக்கும், ஒரு சிலருக்கு உடல் முழுவதும் இருக்கும். எந்த பகுதிகளில் பாதிப்பு இருந்தாலும் சரி, நம்ம அசுத்தமான ரத்தம் தான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கான மருந்துகள் வந்து கொடுப்போம்.
உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிட்டு வாத பித்த கபத்தை சமநிலைப்படுத்தணும். அதாவது சரும நோய்களுக்கு முதல் காரணம் வாதம் மேலோங்கி இருக்கிறது முதல் காரணமாக இருக்குது. ஸோ அந்த வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய கழிவு நீக்கு சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கோலான் ஹைட்ரோதெரப்பின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகளில் பல வருஷமாக நம்ம உடம்புல தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். வேர்வையின் மூலியமாக கழிவுகளும் நம்ம வெளியேற்றணும். அதற்கு நீராவி குளியலும் நம்ம மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். அதற்கு அடுத்த கட்டம் அசுத்தமான இரத்தத்தை சுத்தம் செய்வதற்கான மூலிகை கஷாயங்கள் கொடுக்குறோம். ஸோ இது அவங்க தொடர்ச்சியாக ஒரு 3 months வந்து ஃபாலோ பண்ணும். ஒரு 48 நாட்கள் எடுத்த பிறகே அவங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா அறிகுறிகளும் அவங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ சோரியாசிஸ் அப்படின்னா பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் போய் சிகிச்சை எடுத்துக்கோங்க. ரொம்ப வீரியமிக்க உடல் முழுவதும் இந்த சோரியாசிஸ்னால ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டவங்க கூட நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து குணமாகி இயல்பாக எந்தவித மருந்து மாத்திரைகளும் இல்லாமல் நார்மலாக அவங்களோட ஸ்கின் டோனும் வந்து நார்மலுக்கு வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு மருந்துகள் இருக்குது. மூலிகை மருந்துகளில் சோரியாசிஸை குணப்படுத்த முடியும். பல லட்சக்கணக்கான சோரியாசிஸ்னால் பாதிப்பு ஏற்பட்டவங்க நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். மருத்துவம் வந்துட்டு ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3லிருந்து 6 மாத காலம் எடுக்கிறது ரொம்ப அவசியம். ஐயா, நீங்கள் சிவகாசியில் ஆர்ஜிஆர் மருத்துவமனை எங்கே இருக்குது அப்படின்னு முகவரி கேட்டிருந்தீங்க. டிவியில் கீழே ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலினுடைய ஃபோன் நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க உங்களுடைய சிவகாசி முகவரியை கொடுப்பாங்க. நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் தான் பேசிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். நான் புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம் பார்த்தா வி குமாரகிருஷ்ணன். ஓகே சார், யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக கேட்டேன். உங்களுடைய வயது என்ன? எனக்கு 62 வயசு. 62 வயது. உங்க கேள்வியை தொடர்ந்து கேட்கலாம் சார், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. நன்றி கேட்கறேன். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எனக்கு வந்து பல்முனர் பிரச்சனை இருக்குது, அதாவது வந்து நுரையீரல் பிரச்சனை இருக்கு. சரிங்க. ஆஸ்துமா பிரச்சனையும் இருக்கு. சரிங்க. அது என்னன்னாக்கா எனக்கு தொழில் சார்ந்த பிரச்சனை. அந்த நுரையீரல்ல வந்து தூசெல்லாம் படிஞ்சு புகையெல்லாம் படிஞ்சு இந்த நுரையீரல் அந்த சுவாச பிரச்சனை அது உள்ளெல்லாம் சளி நிறைய கோத்தனை இருக்கு. ஒரு இடது பக்கம் லைட்டா வீக்கிங் இருக்கு. அது சளி அதிகமா இருக்கு. எனி டைம் நெஞ்சில அடிக்கடி சளி வந்துகினே இருக்கு. இதை நான் வந்து ஆங்கில மருத்துவத்தை காட்டும் போது அவங்க டாக்டருங்க என்ன சொல்றாங்க, இதை வந்து பியூரா கிளியர் பண்ண முடியாது, இதை நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முடியுமா சார், பியூரா கிளியர் முடியாது சொல்றாங்க. இது உங்க வைத்தியத்துல வந்தனாக்கா சுத்தமாக கிளியர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து தொழில் சார்ந்த பிரச்சனையினால நுரையீரல்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு லெதர் ஃபேக்டரியில் வேலை செய்வாங்க, பூன் தோட்டத்தில் வேலை செய்வாங்க, இல்லை வீட்டிலேயே செல்ல பிராணிகள் வளர்த்துட்டு இருக்கும் பொழுது அதிலிருந்து கூட நமக்கு நுரையீரலில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்ம சுவாச குழாய்களுடைய இயல்பான அந்த நேச்சரே வந்து மாறிடும். ஸோ அந்த சுவாச குழாய் வந்து நேரோ ஆகிடும். அப்போ தான் நமக்கு மூச்சுத்திணறல் அதிகமாக இருக்கும். இந்த கோழையோடு சேர்த்து நீர்களும் வந்து நுரையீரலில் கோர்த்துருக்கும். ஸோ நிறைய பேர் அது இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு எடுப்பாங்க. நுரையீரல்லாம் எனக்கு ஊசி போட்டு அந்த தண்ணியெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். மூலிகை மருத்துவம் அனைத்து விதமான நோய்களுக்கும் ஒரு சிறந்த தீர்வு கொடுக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மருந்துகள் எடுத்து 1 வாரத்திலே உங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். நல்ல முன்னேற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக 3லிருந்து 6 மாத காலம் சிகிச்சை எடுக்கணும். நுரையீரலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கோழைகளை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வெளியேற்றணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். ஸோ உங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து உங்களுக்குரிய சிகிச்சை முறை அளிக்கும் பொழுது கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம். பயப்படாதீங்க. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. மகாலட்சுமி. எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? மும்பைல இருந்து பேசுறோம். எங்கேருந்துமா? மும்பைல இருந்து கால் பண்றீங்க. யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்கு ஒருத்தவங்க மேடம். உங்களுடைய வயது என்ன? எனக்கு 57. 67. 57. ஓகே, உங்க கேள்வியை தொடர்ந்து கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க. எனக்கு வந்து தலை நீர் வலிச்சுட்டு ரொம்ப தலை வலிச்சுட்டே இருக்கு. எப்பவுமே தலை 1 மாசம் 1.5 மாசம் நான் பார்த்தேன், தலை ஈரமாவே இருக்கு. தண்ணி சொட்ட மாதிரி இருக்கு. தண்ணி முடியல, கை வச்சு அப்படியே ஈரமா இருக்கு. சரிங்கம்மா. அது மாதிரி இருக்கு எனக்கு. சரி, நான் சொல்றது தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு. சரிம்மா, கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து
நான் சொல்கிற வழிமுறைகள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். அதை தாண்டியும் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குன்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை 6 மாநிலங்களில் 90க்கும் மேற்பட்ட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ நியர்பை பிரான்ச்சில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். வாரத்தில் 2 முறை கண்டிப்பாக வேதி பிடிக்கணும். ஸோ தலையில் இருக்கக்கூடிய நீர்களை வந்து வேதி பிடிக்கும் பொழுது இம்மீடியட்டாக உங்களுக்கு தலைவலி குறைய ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் வந்து தலை பாரமாக இருக்குது, தலை வலிச்சிட்டே இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் தலைவலிக்கு மாத்திரை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் தலைவலி இல்லாமல் இருக்கும், மறுபடியும் தலைவலி வந்துகிட்டே இருக்கும். ஸோ வலி மாத்திரைகளோடவே அவங்க இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மூல காரணத்துக்கு நம்ம சிகிச்சை எடுத்துக்கணும். தலையில் இருக்கக்கூடிய அந்த நீர் கோவை, தலையில் நீர் தங்கி இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே நம்ம வேதி பிடித்தல் மூலியமாக வெளியேற்றணும். அதற்கப்புறம் சுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி வெந்நீர் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி சந்தனம் மாதிரி குழச்சி நெத்தி பகுதியில் பத்து மாதிரி போடுங்க. பற்றுன்னு சொல்லுவோம். பற்றுன்ற ஒரு சிகிச்சை முறையே இருக்குது சித்த மருத்துவத்தில். இந்த சைனசைட்டிஸ்க்கு நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பற்று. ஸோ மூலிகை இலைகளை வந்து நல்லா அரைச்சிட்டு பற்று மாதிரி போடணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது. நொச்சி இலைகள் கிடச்சிது அப்படின்னா ஸோ அந்த நொச்சி இலைகளையும் வந்து லேசாக வந்து நெருப்பில் வந்து வாட்டிட்டு வெதவதன்னு இருக்கும்பொழுது நெற்றி பகுதிகளில் லைனாக அடுக்கிட்டு அதற்கு மேலே ஒரு காடா துணி மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சு அதுக்கு மேலே சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு ஒரு டர்க்கி டவல் வச்சு தொட்டு தொட்டு ஒத்தரம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா உப்பு வந்து சின்ன மூட்டை மாதிரி கட்டி ஒத்தரம் கொடுக்கணும். ஸோ இது நீங்கள் இப்போதைக்கு வீட்டில் இருந்தபடி ஃபாலோ பண்ணுங்கள். முறையான சிகிச்சை முறை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை சரி பண்ணிக்கலாம். திரிகடுகு சூரணம் அப்படிங்கிறது ஒரு காலையில் 5 கிராம் நைட்டு 5 கிராம் தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு 3 to 4 டேஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த சைனசைட்டிஸ்க்கு ஒரு 2 to 3 மந்த்ஸ்லேயே பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த தொந்தரவுகளுக்கு நம்ம ஆரம்ப கட்ட நிலையிலே நம்ம சரி பண்ணலை அப்படின்னா நுரையீரல் வரைக்கும் பாதிப்பு ஏற்படும். நிறைய பேர் வந்து இந்த அலர்ஜி இருக்குது, டஸ்ட் அலர்ஜி இருக்குது, இல்லை வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மோக் படும்போது எனக்கு ஒரு ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை வந்து முகரும் பொழுது எனக்கு உடனே அடுக்கு தும்மல் வரும், அது அப்படியே சளியாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அலர்ஜியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய சைனசைட்டிஸ் நம்ம முறையாக சிகிச்சை எடுக்கலை அப்படின்னா நுரையீரல் வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டு ஆஸ்துமா வரையும் கொண்டு போய் விட்டுரும். அதனால் பயப்பட வேண்டாம். நிறைய பேருக்கு இதற்கான காரணங்கள் என்னங்கிறது தெரியாமல் அறிகுறிகளுக்கு மட்டுமே சிகிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. மூலிகை மருத்துவத்தில் இந்த பித்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த ஸ்பெஷலாக இந்த சைனசைட்டிஸ்க்கு நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறை கொடுக்குறோம். இது ஒரு 3 to 5 சிட்டிங்ஸ் எடுத்துகிட்டு மெடிசன்ஸ் 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன வழிமுறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேருமா? நிலாமா என் பேரு. ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்கு தான் கேட்கணும். உங்கள் வயது என்ன ஆகுது? 30. 30 வயசு. உங்கள் கேள்வியை தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம். வெள்ளைப்படுதல் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குதுமா. ஓகே, எத்தனை மாதமாக இருக்குமா? ஒரு 1.5 வருஷமாவே இருக்கு. சரி, ஓகே. என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க இது வரைக்கும்? இல்லை, இப்போ வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கல. எப்படி இருக்குமா உங்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல்ங்கிறது? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது நார்மலாக ஒவ்வொரு இடையும் பாத்ரூம் போகும்போதே லைட்டாக இதாகிட்டே இருக்கு, வெள்ளை வந்துக்கிட்டே இருக்கு. சரி, ஓகே. நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுக்கணும். ஏன்னா முறையாக சிகிச்சை எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா உடல் எடை குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப பலவீனமாகிடுவீங்க. இடுப்பு எலும்புகள் எல்லாமே எப்பவுமே வலிச்சுட்டே இருக்கும். இடுப்பு வலி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் நம்ம கவனிக்கணும். இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடி கற்றாழை ஜூஸ் வந்து குடிங்க. கற்றாழையோடைய தோள்களை நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நுங்கு பகுதியை 9 முறை வேறு வேறு தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். ஸோ காலையில் ஜூஸ் மாதிரி பண்ணி வெறும் வயிற்றில் ஒரு 7 நாட்கள் குடிங்க. இது என்ன செய்யும்னா உடல் சூடு வந்து குறையும். ஸோ கர்ப்பப்பைக்கும் ஒரு நல்ல மருந்து. ஸோ உடல் சூடு குறைய குறைய இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை தாண்டி உங்களுக்கு அப்பையும் நமக்கு ஒரு சில தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா நம்ம கிருமி தொற்று முக்கிய காரணம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இது ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம முறையாக ரெஸ்ட் ரூம் வந்து க்ளீன் பண்ணாமல் யூஸ் பண்ணோம், இல்லை ஒரு நபருக்கு வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஸோ அவங்க யூஸ் பண்ண டாய்லெட்ஸை திரும்ப நம்ம அகெயின் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு முறையான சிகிச்சை எடுக்கணும்.
திரிபலா சூரணம் வந்து உள்ளுக்கும் எடுத்துக்கலாம், வெளியிலையும் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ பெஸ்ட்டான ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கூட. ஸோ நீங்கள் வந்து திரிபலா சூர்ணத்தை ஒரு 5 கிராம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி, வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிக்கோங்க. இதே திரிபலா சூர்ணத்தை ஒரு 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு வாஷ் பண்ணுங்கள், எக்ஸ்டர்னலாக வாஷ் பண்ணுங்கள். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைகளுக்கு 1 மாதத்திலேயே நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கும் போது நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்கும். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நேரில் போய் சிகிச்சை எடுங்க. வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக எண்ணெய் வச்சு தலை குளிக்கணும். ஸோ உடல் உஷ்ணத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை கண்டிப்பாக சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேம். வணக்கம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? மேம் என்னோட பேர் பூங்குழலி மேம், மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன் மேம். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்குறேன். உங்கள் வயது என்ன? எனக்கு 33 வயது மேம். ஓகே, உங்கள் கேள்வியை தொடர்ந்து கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்க மேம். ஒரு 6-7 வருஷமா மூட்டு வலி பிரச்சனை ரொம்ப இருக்கு மேம். ஓகேம்மா. எந்த ட்ரீட்மெண்ட்டும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து பார்த்துட்டோம் மேம். வெளியில எல்லா மெடிசனும் எடுத்துட்டோம். மூட்டு வலி பிரச்சனை மட்டும் குறையவே மாட்டேங்குது மேம். எந்த மூட்டுகள்லாம் வலி இருக்குமா? வலது கால் மூட்டுல ரொம்ப வலி இருக்குங்க மேம். சரி, மற்ற மூட்டுகள்லேயும் வலி இருக்கா? அதுல ஓரளவு கொஞ்சம் பெயின் இருக்கு மேம். பெயின் இருக்கு. வீக்கம் இருக்கா? வீக்கம் இல்ல மேம். வீக்கம் இல்லை. சரி, ஒரு முறை மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா எந்த வகையான மூட்டு வலியாக இருக்கட்டும், வாதம் மேலோங்கி இருக்கிறது முக்கிய காரணம். ஒரு சிலருக்கு வெறும் கணுக்கால்களில் மட்டும் வலிகள் இருக்கும், இடுப்பு வலி இருக்கும், தோள்பட்டை இருக்கும், லேசான வலி தான் இருந்துச்சு. ஆரம்ப கட்ட நிலையில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, உடம்பு ஃபுல்லாகவே எனக்கு லேசாக ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும், அதோடவே நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம். ஒரு அறிகுறி தெரியுது, நம்ம உடம்புல வந்து ஒரு அறிகுறி தெரியுது அப்படின்னா அது உடனடியாக அதை கவனித்து நம்ம மருத்துவரை போய் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்ல விஷயம். நம்ம கொஞ்சம் நாட்களுக்கு உடம்பு வலி இருந்தாலும் அது நமக்கு பெரிய சிரமத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப கட்ட நிலையில் நம்ம வலி மாத்திரை யூஸ் பண்ணுறது, இல்லை அந்த வலிகளோடையே நம்ம எல்லா வேலைகளும் செஞ்சுட்டே இருப்போம். ரொம்ப அந்த மூட்டுகளில் நடக்கக்கூட முடியாத ஒரு சூழலுக்கு போகும்பொழுது தான் நம்ம அப்போ மருத்துவமனைக்கு அணுகும் பொழுது இந்த பிளட் டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஏ ஃபேக்டர்லாம் ஹையாக இருக்கும், சிஆர்பிஎல் லெவல் வந்து ஹையாக இருக்கும். நாடி பரிசோதனை செய்து பார்க்கும்பொழுது வாதம் மேலோங்கி இருக்கும். ஸோ சீக்கிரமாகவே இதற்கு சிகிச்சை முறை எடுக்கிறது நல்ல விஷயம். உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை சமநிலைப்படுத்திட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த மூட்டு வலிகள் நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். நம்முடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் கோலான் ஹைட்ரோதெரப்பி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு நோயாளி எந்த வகையான நோயினால் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் சரி, சளி பிரச்சனையாக இருக்கட்டும், சரும நோய்களாக இருக்கட்டும், மூட்டு வலியாக இருக்கட்டும், இல்லை பித்தப்பையில் கற்களாக இருக்கட்டும், உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் முதல் காரணம் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் மட்டுமே. அந்த கழிவுகள் சேர சேர வாத பித்த கபம் சமநிலை அற்று காணப்படும். அதற்கேற்றாவரை நோய் நிலையும் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ கழிவுகளை நம்ம வெளியேற்றுவதற்கு சித்தர்கள் நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அதாவது மலமிளக்கி சூரணம் நிறைய இருக்குது, மலமிளக்கி மூலிகை மருந்துகள் நிறைய இருக்குது. அதில் குறிப்பாக விரேச்சனத்தால் வாதம் தாழும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பேதிக்கு நம்ம மருந்து கொடுத்து இந்த வாதத்தை நம்ம சமநிலைப்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறை. அந்த வழிமுறைகள் தான் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற சிகிச்சை முறை எடுத்துக்கும் பொழுது பல வருஷமாக நம்ம உடலில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். அப்போவே அந்த ட்ரீட்மெண்ட் முடித்து அவங்க வெளியில் வரும்பொழுதே அந்த வலி எல்லாமே அவங்களுக்கு குறைஞ்சிரும், நார்மலுக்கு வந்துடும். ஸோ அந்த மூட்டுகளுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகளுக்கு ஏற்ற மாதிரி தொடர்ச்சியாக 3 to 6 மாத காலம் சிகிச்சை எடுக்கணும். பொதுவாகவே இந்த மூட்டு வலிகளுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் பஞ்சகர்ம சிகிச்சை மேற்கொண்டுட்ருக்கோம். ஸோ இந்த மூட்டு வலிகளுக்கு ஜானு அஸ்திங்கிற சிகிச்சை முறைகள் தொடர்ச்சியாக ஒரு 6 to 10 முறை நீங்கள் எடுக்கிறோம். ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக பெயின் குறைஞ்சிரும். நல்ல ஹெல்த்தியாக ஃபுட்டு எடுங்க, நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க, சத்து மாவு கஞ்சி எடுத்துக்கோங்க, பிரண்டை துவையல் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம உணவிலே வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். 20 நிமிஷம் சூரியன் ஒளி, இளம் சூரியன் ஒளியில் நம்ம இருக்கிறது அவசியம். அதே மாதிரி உடல் பயிற்சியும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நம்ம சேர்ந்து பண்ணும்பொழுது கண்டிப்பாக சரி பண்ண முடியும். இது பெரிய பிரச்சனை இல்லை. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க.
என் பேர் அகிலா மேம். ஓகே, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? கடலூர்ல இருந்து பேசுறேன் ஓகே, மேம். யாருக்கா கேக்குறீங்க? எங்க அம்மாக்காக மேம். அம்மாவோட வயது என்னம்மா? அம்மாக்கு 65 வயசு ஆகுது மேம். ஓகே, உங்க கேள்வியை தொடர்ந்து கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. எங்க அம்மாவுக்கு வந்து மூட்டு வலி ரொம்ப அதிகமா இருக்கு மேம். சரி. நைட்டு தூங்கி காலையில எந்திரிச்சாங்கன்னா அவங்களால எந்திரிச்சு நடக்கவே முடியறது இல்ல. ஓகே, வீக்கம் நடக்கும்போது வீக்கம் இருக்குது மேம். சரி. உள்ள தண்ணி இது மாதிரி வீக்கம் நிறைய இருக்கு. மூட்டுல வந்து சவுண்ட் வருது மேம் நடக்கும்போது. சரி, ஓகேம்மா, கவலைப்படாதீங்க, சரி பண்ணிடலாம். ஓகேவா? இந்த வாத நீர் வந்து, அதாவது ஒவ்வொரு மூட்டுகள்லையும் நமக்கு வாதம் மேலோங்கி இருக்கும்பொழுது வாத நீர்களும் நமக்கு சேர்த்து இந்த மூட்டுகளில் பாதிப்பு இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ அந்த நீரை வந்து வற்றக்கூடிய வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணோம். உங்களுக்கு மஞ்சனத்தி இலை கிடைச்சிது அப்படின்னா எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அந்த இலைகளை வந்து லைட்டாக வந்து வேப்ப இலை விட்டு நல்லா வதக்கிட்டு லேசாக சூடாக இருக்கும் பொழுது இந்த வீக்கமுள்ள மூட்டுகளில் நல்லா அடுக்கிட்டு ஒரு காடா துணி வச்சு கட்டிட்டு ஒரு 2 hours கழித்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த மூட்டில் இருக்கக்கூடிய வீக்கம் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய மருத்துவமனையில் இதற்கு வர்ம சிகிச்சை மேற்கொண்டுட்ருக்கோம். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே வாதம் சமநிலைமைக்கு வந்துடும். இந்த வாத நீரும் குறைய ஆரம்பிச்சிடும். எலும்புகளும் தசைகளும் தசை நார்களும் நரம்புகளும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கணும். அதே மாதிரி ஆரோக்கியமாக இருக்கணும். ஒரு மூட்டுகள் அப்படின்னா அதற்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்கணும். குறிப்பாக இந்த மசில்ஸ் எல்லாம், இந்த காஃப் மசில்ஸ் எல்லாம் இழுக்கிற மாதிரி இருக்குது. நைட்டு வந்து தூங்க போகும்பொழுது என்னால் தூங்கவே முடியல, எந்த டைமில் கால் இழுக்குமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இருக்குது, அதனால தூக்கம் கெட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது சத்து குறைபாடுனால கூட இருக்கலாம். குறிப்பாக மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் குறைவாக இருக்கும் பொழுது இந்த காஃப் மசில்ஸ் பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். நரம்புகள் எல்லாமே இழுக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். ஸோ ஆரோக்கியமான உணவும் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி உடல் பயிற்சியும் நம்ம ஃபாலோ பண்ணணும். கழிவுகளை முறையாக வெளியேற்றணும். சூரியன் ஒளியில் 20 நிமிஷம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூட்டு வலியை சரி பண்ண முடியும். நம்மளுடைய மருத்துவமனைக்கு அம்மாவை நேரில் அழைச்சிட்டு வாங்க. 3 months நம்ம சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம்மா, உங்க பேரு? மேம் என்னோட பேர் கமலா மேம். யாருக்கா கேக்குறீங்கம்மா? மேம் என் ஹஸ்பண்ட்காக கேட்கணும். கணவருடைய வயது என்ன? அவங்களுக்கு 38 மேம். 38. உங்க கேள்வியை கேட்கலாமா தொடர்ந்து டாக்டர் கிட்ட? மேம் அவங்களுக்கு வந்து முதுகுல அதிகமா வலி இருக்குங்க. ஓகேம்மா. எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல டிஸ்க் பல்ஜ்னு சொன்னாங்க மேம். சரி, என்ன வேலை செய்கிறாங்க? அவங்க மெடிக்கல் ரெப்பா இருக்காங்க மேம். பைக்கில் அதிகமாக ட்ராவல் பண்ண. சரி, சரிம்மா. இப்போ மோஸ்ட்டாக வந்து அளவுக்கு மீறி நாம் செய்யக்கூடிய விஷயங்கள்னால நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும். இப்போது ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இடுப்பு வலி இருக்குது. அப்போ பார்த்தோம்னா நம்ம செய்யக்கூடிய வேலைகள் தான். இப்போ 2 வீலரில் ரொம்ப ட்ராவல் பண்ணுறதுனால, ரொம்ப ஹார்ஷாக ட்ரைவ் பண்ணுறதுனால, ஸ்பீட் பிரேக்கரில் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுனாலையும் நமக்கு இந்த பிரச்சனைகள் வரும். ஈஸியாக நம்ம இதற்கு பஞ்சகர்ம சிகிச்சையில் சரி பண்ணிக்கலாம். குறிப்பாக கடிவஸ்தி அப்படிங்கிற ஒரு சிகிச்சை இருக்குது. ஸோ இந்த சிகிச்சை முறைகள் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 5லேருந்து 10 முறை எடுக்கணும். அதே மாதிரி ஸ்பைனல் கரெக்ஷன்ஸ் வந்து கொடுப்போம். அந்த முதுகு தண்டுவடத்தில் பாதிப்பு இருக்குது இல்லையா? ஸோ அந்த நரம்புகள் எல்லாமே அழுத்தம் ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக அந்த L4 L5ல டிஸ்க் வந்து பல்ஜாக இருக்கும். ஸோ அந்த நர்வ் கம்ப்ரெஷன், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கடிவஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சையில் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு ஒரு நேரில் அழைச்சிட்டு வாங்க. மோஸ்ட்டாக வந்து இதற்கும் வந்து அறுவை சிகிச்சை தான் மேற்கொள்கிறாங்க எல்லாருமே. ஸோ நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம், நரம்புகளில் வந்து பாதிச்சிருக்கு, டிஸ்க் வந்து வெளியில் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ கை காலில் விழுந்துரும்னு பயமுறுத்துகிறாங்க. இப்படியெல்லாம் பயந்துட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு வருவாங்க. ஸோ எளிய வழிமுறைகளில் மூலிகை மருந்துகள்லையும் இந்த பஞ்சகர்ம சிகிச்சையிலும் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நாங்க ரோஜா பேசுறோம், திண்டுக்கல்ல இருந்து. ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எங்க அக்காவுக்காக கேக்குறோம். அவங்களுடைய வயது என்னம்மா? 30 வயசு. 30 வயசு. உங்க கேள்வியை கேட்கலாம் தொடர்ந்து. வணக்கம்மா. வணக்கம் மேடம். அவங்களுக்கு மூக்குல சத வளருது மேம். சரி. தலைவலி எடுத்துக்குது. ஓகே. நைட் டைம்ல மூச்சு விட முடியலன்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. அடுக்கு தும்மல் இருக்கா?
என்னதுமா? அடுக்கு தும்புறாங்களா? மேடம். ஆமா மேடம். சரி. சளி வந்து தண்ணி மாதிரி வந்துட்டே இருக்கும். ஓகேம்மா. ஸ்மெல் தெரியுதா உங்களுக்கு? ஸ்மெல்லிங் எல்லாம் தெரியுது. சரி. உங்களுக்கு ஆடாதோட இலை கஷாயம் அப்படிங்கிறது எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து தெரியும். இதே ஆடாதோட இலையை வந்து நல்லா நிழலில் உலர்த்திட்டு விளக்கில் சுட்டுட்டு அந்த புகையை வந்து முகரலாம். இந்த நேசல் பிளாக் இருக்கு இல்லையா, நமக்கு இந்த சளி பிரச்சனாலே ஃபஸ்ட்டு நமக்கு மூக்கு அடைச்சிக்கும், நல்ல ரிலீஃப் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மஞ்சள் இருக்குல்ல, அதை விளக்கில் சுட்டுட்டு அந்த புகையை வந்து முகரலாம். இல்லை பச்சை கற்பூரத்தை வந்து பொடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்சு போட்டு வேது பிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த சைனசைட்டிஸில் இருக்கக்கூடிய எல்லா தொந்தரவுகளும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஆனால் முறையான சிகிச்சை முறை எடுத்தால் மட்டுமே நிரந்தரமான ஒரு தீர்வுகள் கிடைக்கும். நம்மளுடைய தலைப்பகுதிகளில் 4 விதமான காற்று அறைகள் இருக்குது. இந்த காற்று அறைகளில் காற்றுகள் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஆரோக்கியமான சைனஸ். அந்த காற்று அறைகளில் ஒரு சில காரணத்தினால ஒவ்வொரு நபருக்கு ஒவ்வொரு விதமான அலர்ஜி இருக்கலாம். ஒருத்தருக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கலாம், ஒருத்தருக்கு புகை அலர்ஜி இருக்கலாம், ஒரு சிலருக்கு சில்லுன்னு காற்றுகள் முகரும் பொழுது, இல்லை ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் போகிறாங்க, இல்லை டக்குன்னு ஏசியில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கும் பொழுது அங்கே நீர் கோர்த்து அங்கே தான் வந்து தலைவலி, தலைபாரம், மூக்கிலேருந்து நீர் வடிகிற பிரச்சனை, இது எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்குது. ஒரு சிலருக்கு உணவுகள்னாலேயும் அலர்ஜிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இதர் வந்து முறையாக நம்ம சிகிச்சை எடுத்து அந்த காற்று அறைகளில் தங்கியிருக்கக்கூடிய கிருமிகளை, இன்ஃபெக்ஷன்ஸை வந்து நம்ம வெளியேற்றணும். இப்போ நிறைய பேர் வந்து மூக்கில் சளி சிந்தும் பொழுது, இல்லை இருமும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த சளியோட நிறம் வந்து மாறி இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வெள்ளை நிறத்தில் இருக்கும், அதற்கப்புறமா மஞ்சள் நிறத்தில் இருக்கும், அதற்கப்புறம் இன்னும் போக போக பச்சை நிறத்தில் மாற ஆரம்பிக்கும். இந்த கலர் சேஞ்சஸ், இந்த ஸ்பூட்டமோட கலர் சேஞ்சஸ் வச்சு இவங்களுக்கு எவ்வளோ வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குன்றத நம்ம கணிக்க முடியும். ஸோ அதனால் இன்ஃபெக்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம விடக்கூடாது. அந்த கிருமி தொற்று என்ன பண்ணுன்னா அது பல மடங்கு உற்பத்தி பண்ணி அங்கேயே அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் தேங்கி நமக்கு சளி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதற்கு முறையாக சிகிச்சை முறை எடுத்தோம்னா கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம். இஞ்சி கஷாயம் வந்து எடுத்துக்கோங்க, திரிக்கடுகு சூர்ணம் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லா மூலிகைகளும் நம்ம கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். குறிப்பாக திருநீற்று பச்சிலை அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். பார்க்கறதுக்கு வந்து துளசி இலைகள் மாதிரியே இருக்கும். ஸோ அது வந்து அடுக்கு தும்மலுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த கஷாயம் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நீங்கள் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 1 சிட்டிகை மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தேன் இதை கலந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒரு காலையில் எழுந்த உடனே ஒரு 50 தும்மல் வருது, 100 தும்மல் வருது, இதனாலேயே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, கண் வந்து நமைக்க ஆரம்பிக்குது, மூக்கு நமைக்குது, இருமி தலைவலி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருநீற்று பச்சிலை கஷாயம் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா இம்மீடியட்டாக ஒரு 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு அந்த அடுக்கு தும்மல் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிரும், ரன்னிங் நோஸ் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிரும், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும். நம்மளுடைய மூலிகை மருந்துகள்லாம் நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ கற்பூராதி சூர்ணம் வந்து இருக்குது, தாலிசாதி வடகம் இருக்குது, திரிக்கடுகு சூர்ணம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது. நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் நம்ம இந்த சைனசைட்டிஸ்க்கு 4 தலைமுறைகளாக அனுபவம் சார்ந்த சிகிச்சை முறைகள் கொடுக்குறோம். அதாவது என்னென்ன மூலிகை என்னென்ன நோய்களுக்கு எத்தனை நாட்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத அனுபவம் சார்ந்த சிகிச்சை முறைகள் அளிச்சிட்ருக்கோம். ஸோ சைனசைட்டிஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த மூக்கில் வந்து சதை வளர்ந்துருக்கு, இதுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணாமலேயே நம்மளுடைய மருத்துவமனையில் நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறை எடுக்கும் பொழுது சர்ஜரி இல்லாமலே குணமாயிடும். அந்த ஸ்கின் எல்லாமே நல்லா ஷ்ரிங்கன் ஆகி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு மூலிகை மருந்துகள் எல்லாமே இருக்குது. ஸோ பயப்பட வேண்டாம். நம்மளோட லைஃப் ஸ்டைலும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். நம்மளோட ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு 3 months மெடிசன்ஸ் எடுங்க, கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். உங்கள் பேருமா, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் கஸ்தூரி மேடம், வேலூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது என்னம்மா? வயசு 66 மேடம். 66. உங்கள் கேள்வியை தொடர்ந்து கேட்கலாம் டாக்டர் கிட்ட. சரிங்க மேடம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா.
எனக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கு மேடம். ஓகேம்மா. அப்பப்போ ஊசியில குத்துற மாதிரி உடம்பெல்லாம், காலு எல்லாம் உடம்புல அவ்வளவா இல்ல, காலு இடுப்பு எல்லாம் சுருக்கு சுருக்குன்னு அப்படியே குத்துது அப்படியே. சரி. அது குத்தும் போது கால் அப்படியே மடக்கிற மாதிரி ஊந்துடுற மாதிரி இது. அதனால வாக்கற கெட்டியா புடிச்சுக்கிறேன் நானு. வாக்கர்ல தான் நடக்கிறேன். சரிம்மா. சுகர் இருக்கா? அம்மா சுகர் இருக்குங்களா? காலு முட்டி வலி இடுப்பு வலி எல்லாமே இருக்கு. சுகர் இருக்குது எனக்கு. சரி. ஓகேம்மா. இது அசை சொல்லுங்க. மோஷன் மருந்து RJRல தான் வாங்கிக்கின்னு வந்து சாப்பிட்றேன். சரிங்கம்மா. அசைவம் சாப்பிட்ற அன்னைக்கு சாப்பிடலாங்களா? எடுத்துக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மோஸ்ட்டாக வந்துட்டு இப்போ உங்களுக்கு வாதம் மேலோங்கி இருக்கும்போது கொஞ்சம் அசைவ உணவுகள் கம்மி பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ நைட்டு வந்து தூங்க போகும்போது உங்களுக்கு ஒரு பவுட்ரு வந்து கொடுத்துருப்போம், அதாவது ஒரு வெந்நீரில் கலந்து குடிக்க சொல்லியிருப்போம். உங்களுக்கு வந்து மோஷன் அந்த சாப்பிட்டும் உங்களுக்கு சரியாக போகலை அப்படின்னா அதோட அளவு வந்து அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து 1/4 ஸ்பூன் சொல்லியிருப்போம், நீங்கள் 1/2 ஸ்பூன் எடுத்து பாருங்கள். 1/2 ஸ்பூனுக்கும் எனக்கு சரியாக மோஷன் போகலன்னா இன்னும் கொஞ்சம் அளவு வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ உங்களுடைய உடல் உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் சரியாக உணவு எடுத்துக்கல, தண்ணி சரியாக குடிக்கல, சரியாக தூங்கலை, இது எல்லாமே ஒரு முக்கிய காரணம் மலச்சிக்கலுக்கு. அதனால் நீங்கள் வந்து மெடிசின்ஸ் மட்டும் கரெக்டாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அதிகப்படுத்தி எடுத்துக்கோங்க. உணவில் வந்து நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க, தண்ணி நிறைய குடிங்க. இன்னும் வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நேரில் வந்து ஒரு முறை விசிட் பண்ணுங்கள். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து பாபநாசங்கிற ஊர்லேருந்து பேசுகிறோம் மேடம். சாந்தி என் பேர். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்குறேன். உங்கள் வயது சொல்லுங்கம்மா. 60. உங்கள் கேள்வியை கேட்கலாம்மா. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கள். எனக்கு பித்தப்பையில கல் இருக்குன்னு சொல்றாங்க மேடம். சரிங்கம்மா. பொடிசா நிறைய இருக்கான், சின்ன சின்னதா. சரி. ஃபுல்லா இருக்குங்கிறாங்க, எடுக்க சொல்றாங்க. எனக்கு எடுக்கிறதுல விருப்பம் இல்ல. சரிங்கம்மா. அதுக்கு என்ன செய்யலாம்? தொந்தரவுகள் இருக்குமா? என்ன தொந்தரவுகள் இருக்கு? ஒரு தொந்தரவுமே இல்ல மேடம். லைட்டா ஜுரம் வந்தது, போனேன், அந்த மேடம் சொன்னாங்க இது மாதிரி இருக்குமா அப்படின்னாங்க, அவ்வளவுதான். ஓகேம்மா, கவலைப்படாதீங்க. ஒரு 2 பாண்டியில நம்ம RJR ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, நேர்ல போய் பாருங்க. தஞ்சாவூர் மேம். தஞ்சாவூருங்களா? ஆமா, தஞ்சாவூர் பாபநாசம். தஞ்சாவூர்ல நம்ம RJR ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, நேர்ல போய் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மூலிகை மருந்துகள் கொடுப்பாங்க. நாடி பரிசோதனை செய்து உங்களுக்குரிய சிகிச்சை முறை எடுத்துக்கும் பொழுது மூலிகை மருந்துகளே இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வெளியேறுவதற்கான மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. அதாவது மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பித்தப்பை கற்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம லேட்டாக சாப்பிட்றது, பசிக்கும் பொழுது சாப்பிடாம லேட்டாக சாப்பிட்றது, நிறைய பட்டினிகள் இருக்கிறது முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இனிமேல் இந்த தவறுகள் செய்ய வேண்டாம். டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஆப்பிள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இயற்கையாகவே இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வெளியில் வர்றதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எடிபிளாக இருக்கணும், அதாவது உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய வினிகராக இருக்கணும். ஏன்னா வெளியில் உபயோகப்படுத்தக்கூடியதும் இருக்குது, அது நம்ம பார்த்து கரெக்டாக வாங்கிக்கணும். ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஒரு 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 1/2 லெமன் வந்து பிழிஞ்சிக்கோங்க, வெந்நீர் வந்து எடுத்துக்கோங்க. 1/2 லெமன் வந்து பிழிஞ்சிட்டு இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வந்துட்டு ஒரு 8 to 10 ட்ராப்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில், அதுவும் உள்ளுக்கு சாப்பிட்ற ஆயிலாக வந்து இருக்கணும், அது ஒரு 3 to 5 ட்ராப்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் வந்து சாப்பிட்ட பிறகு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதோட சேர்த்து முறையாக மருந்துகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் வந்து சுனிதாங்க. எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? 32 வருதுங்க. 32. உங்க கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா. வணக்கம் டாக்டர், நான் இங்க ஆம்பூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேங்க. சரி. குழந்தை இல்லைங்க, கல்யாணம் ஆகி ஒரு 7 வருஷம் ஆச்சுங்க எனக்கு. சரி, ஓகேம்மா. தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கோம், ஆனா ரிசல்ட் கிடைக்கலங்க. நிறைய இடத்துல பார்த்துட்டோம். ஓகே, ஸோ எவ்ரிதிங் நார்மலா? உங்க 2 பேருக்குமே நார்மலா இருக்கா? பிசிஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் தைராய்டு இருக்குங்க, அது குறையவே இல்லைங்க பிசிஓடி. ஓகேம்மா, பிசிஓடி இருக்கு. தைராய்டு உங்களுக்கு இருக்குங்களா? இருக்குங்க. சரி, ஓகே. உங்க கணவருக்கு எல்லாமே நார்மலா இருக்காமா? அவங்களுக்கு நார்மலா இருக்கு, பாடி ஹீட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, பயப்பட வேண்டாம்.
ஸோ இப்போ இந்த பிசிஓடி அப்படின்னும்பொழுது நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி இல்லாமல் நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் நிச்சயமாக இந்த பிசிஓடியை மாதவிலக்கிலேயே இயற்கையான முறைகளை ரப்சர் பண்ணி வெளியில் கொண்டு வர முடியும். நிறைய பேர் லேப்ரோஸ்கோபிக் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 3 months கழித்து திரும்ப ஸ்கேன் பார்க்கும்பொழுது பிசிஓடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் எத்தனை முறை நான் சர்ஜரி பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஒரு 3-4 முறை கூட ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக வந்து இந்த குழந்தையின்மை அப்படின்னு வரும்போது ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயே மன ரீதியாக அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கிறதுனால சரி எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணி இந்த கட்டியை ரிமூவ் பண்ணிட்டா நம்ம சீக்கிரமாக கன்சீவ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிப்பீட்டடாக ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் இயற்கையான சாஃப்ட் ஆர்கன்ஸ் தான். ஸோ நம்ம இது இயற்கையான முறைகளில் சரி பண்ணிக்கலாம். இப்பொழுதைக்கு நீங்கள் வேப்ப இலை கொழுந்து எடுத்துக்கோங்க, அரச இலை கொழுந்து வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டும் நல்லா மைய அரைச்சிட்டு தொடர்ச்சியாக 48 நாட்கள் வந்து எடுத்துக்கணும். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கணும். ஸோ தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், கர்ப்பப்பையில் இன்ஃபெக்ஷன்ஸும் அதிகமாக இருக்கும். கிருமி தொற்றும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது குழந்தையின்மைக்கு. அதற்கு அடுத்த கட்டம் அந்த மாதம் உற்பத்தி ஆகக்கூடிய கருமுட்டை முறையாக வெளியேறாமல் இந்த ஓவரிஸ்லே வந்து தங்கி இருக்கிறதுனால தான் அது ஒரு பெரிய சிஸ்டம் நமக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ரெகுலராக மென்சஸ் வரத்துக்கு இந்த 2 மூலிகையும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக 48 days ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீர் கட்டி உங்களுக்கு ரெகுலரைஸ் ஆகிடும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் அனுபவம் சார்ந்த மூலிகை மருந்துகள் கொண்டு நம்மளுடைய மருத்துவமனையிலே மூலிகை தைலங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். இந்த பிசிஓடிக்கு டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 3 to 5 சொட்டுகள் நீராகாரம்ல கலந்து எடுத்துக்க சொல்கிறோம். இது தொடர்ச்சியாக ஒரு 3 to 6 மாத காலம் நீங்கள் மாதவிலக்கு ஏற்படும் பொழுது 15 ml வந்து எடுக்கணும். டெய்லி வந்து ஒரு 3 to 5 drops எடுக்கணும். இது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்பொழுது நீர்க்கட்டிகள் எல்லாமே ரப்சர் ஆகி உங்களுக்கு மென்சஸ் வழியாகவே கிளென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வெளியேற்றுறோமோ அதே மாதிரி கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேற்றுவதற்கு இந்த மூலிகை மருந்துகள் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை நிற்கும். பயப்பட வேண்டாம். உங்கள் கணவருக்கு உடல் சூடு குறையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். அதே மாதிரி நம்ம டெய்லி தண்ணி குடிக்கிறது கரெக்டாக தண்ணி குடிக்கணும். நீர் காய்கறிகள் வாரத்தில் ஒரு முறையாக சேர்த்துக்கணும். இரவு நேரத்தில் தூங்குறது சரியான நேரத்தில் தூங்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிடும். 2 பேருமே நம்மளுடைய மருத்துவமனைக்கு ஒரு முறை கன்சல்டேஷன் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்ல விஷயம். கூடிய விரைவிலேயே நீங்கள் தாய்மை அடைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, என் பேர் சாந்தி. எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா? தாம்பரம், சென்னை தாம்பரத்துல. சரி, யாருக்காக கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயதுமா? வயது 55. 55. உங்கள் கேள்வியை கேட்கலாமா? ரொம்ப நாளாவே தலைவலி, காது ஓரமா இருக்கிற நரம்பு ரொம்ப வலிச்சுட்டே இருக்கு மேம். சரிங்கம்மா. இப்ப ஒரு 3 நாளா காதுல இருந்து முட்டி வரைக்கும் வீங்கி வலி, ஒரே வலி, உயிர் போகுது. அப்படியா? எனக்கு ஆல்ரெடி வீசிங் அப்பப்ப வரும். சரி, அதான் என்ன பிரச்சனைன்னு உங்ககிட்ட கேட்கலாம். நேரில் வந்து பார்க்கலாமா, உங்க ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு அப்படின்னு. சரிங்கம்மா, கண்டிப்பாக சரி பண்ணிடலாம், கவலைப்பட வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து பார்க்குறது அவசியம். இந்த காது பக்கத்தில் வலி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சி அதிகமாகிடுச்சு, உடம்புல ஈரம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கழுத்து நரம்புகள்லாம் இழுக்கும், காதுகளில் கூட வலிகள் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பற்களோட ஈறுகள் எல்லாமே வலிகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதற்கு எல்லாமே மருந்துகள் வந்து இருக்குது. நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது. நேரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து உங்களுக்குரிய மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். இந்த நரம்பு வலி, இந்த கால் வலி, இந்த பரவக்கூடிய வலிகள் எல்லாத்துக்குமே காரணம் வாதம் தான். ஸோ வாதத்தை சமநிலைப்படுத்திட்டோனாலே கண்டிப்பாக சரியாயிடும். இப்பொழுதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு உடல் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, ஈரத்தினால இந்த காது நரம்புகள் எல்லாமே இழுக்கிற மாதிரி இருக்குது, கழுத்து நரம்புகள் எல்லாமே இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஓமம் பால் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 2 டம்ளர் ஓமம் எடுத்துக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் 2 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் ஓமம் போட்டு நல்லா காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 3 நாட்கள் மட்டும் குடிங்க.
இந்த உடல் ரீதியான இந்த நரம்பு பிரச்சனை, மூட்டு பிரச்சனைகளுக்கு வர்ம சிகிச்சை நம்மளோட மருத்துவமனையில் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் டாக்டர். இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் நேர்கள் கேட்டு அவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.